வெல்கம் டு டார்கெட் அச்சீவர்ஸ். நம்ம லாஸ்டா பார்த்தோம்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம தொகுத்து பார்த்துருந்தோம். இன்னைக்கு தொடர்ந்து நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்ல வச்சு கொடுத்துருக்காங்க. பார்ல வச்சு கொடுத்தாலே நம்ம எப்படி எடுக்கலாம்? இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா உள்ள ப்ராக்கெட் கொடுக்குறாங்க, ப்ராக்கெட் உள்ள இருக்கிற ப்ராக்கெட்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் வரணும். அதுக்கு முன்னாடி இந்த பாரோட வேல்யூ என்ன சார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? பார் அப்படின்னாலே இப்போ பாருங்க, a மைனஸ் பி மைனஸ் சி இந்த ஃபார்மேட்ல இருக்குன்னு வச்சுக்கோ. இது ஏ, இது பி, இது சின்னு வச்சுக்கிறேன். இந்த ஃபார்மேட்ல தான் இங்க இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஏ மைனஸ் ப்ராக்கெட் ஆயிடும். ஓகேண்ணா, இந்த மைனஸ் வந்து நான் வெளியில காமன் ஆயிடும், இப்படி ஆயிடும். சரிங்களா? அப்போ பி மைனஸ் சி அப்படின்னு எழுதிக்கலாம். சரிண்ணா? அப்போ பாரோட விட அப்படி எழுதிக்கலாம். ஓகேண்ணா, அதே மாதிரி ப்ராக்கெட் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? உள்ள இருக்கிற ப்ராக்கெட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டே வரணும். ஓகேண்ணா? அதுக்கு முன்னாடி இந்த ப்ராக்கெட் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாமா? க்ளோஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 2 பேருக்குன்னா 10/21 கிடைக்குமா? ஓகேவா? இந்த ப்ராக்கெட் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்து இந்த ப்ராக்கெட் நம்ம க்ளோஸ் பண்ணும்போது இது எந்த ஃபார்மேட் எழுதிக்கலாம்? இப்படி இருக்கா? இது வந்து எப்படி எழுதிக்கலாம்? இந்த ப்ராக்கெட் இதை மட்டும் தான் எழுதுறேன். இந்த இடத்துல எழுதுறேன், எதாவது வச்சுக்காதீங்க. ஓகேங்களா? இது எப்படி எழுதலாம்? பி சரி 5 மைனஸ் ப்ராக்கெட் ஆஃப் 1/2 மைனஸ் 1/4 இப்படி எழுதிக்கலாமா? ஏன்னா இந்த ஃபார்மேட்ல தான் நான் எழுதிக்கிறேன் நான். ஓகேனா? பார் இருந்துச்சுன்னா அந்த முன்னாடி இருக்க சிம்பிள்ஸ் விட்டு 2 ப்ராக்கெட் கொடுக்கலாம். ஓகேனா? இப்போ 5 மைனஸ் இந்த மைனஸ் இதுலயும் இருக்கணும், இதுலயும் இருக்கணும். ஓகேனா? 1/2 பிளஸ் 1/4. ஓகேனா? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். இப்போ இதுக்கு 3 எல்சியம் எடுத்தனா 4 எல்சியம். ஓகேனா? இங்க கீழே 1 மாதிரி அர்த்தம். அப்போ இது எதால பெருக்கினா 4, 4ஆல் பெருக்கினா 4. அதனால என்ன பண்றேன்? வேலையும் நான் 4ஆல் பெருக்கிறேன். அப்போ 20 மைனஸ் இதை 2ஆல் பெருக்கினா 4. அதனால பண்றேன் மேலையும் நான் 2ஆல் பெருக்கிறேன் 2 பிளஸ் இதை 1ஆல் பெருக்கினா 4. அதனால என்ன மேலையும் 1ஆல் பெருக்கிறேன் டிவைடட் பை 4. இதை கூட்டினா 20 + 1 21, 21 2 போச்சுன்னா 19/4. அப்போ இந்த வேல்யூ பார்த்தோம்னா 19/4. கிளியரா? இப்போ நம்ம டைரக்டா போடலாம். என்ன? -1/3 மைனஸ் இந்த செட் பிராக்கெட் 1 வகுத்தல் இதோட வேல்யூ என்ன? 10/21. 10/21. அடுத்து பிளஸ் 8 இந்த பிராக்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. சரிதானே? பிளஸ் 8 மைனஸ் இங்க என்ன இருக்கு? இந்த பிராக்கெட்டோட வேல்யூ என்ன? 19/4. ஓகே, அந்த பிராக்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? 19/4. அடுத்து பிராக்கெட். ஓகேண்ணா? ஓகே, அடுத்து -1/3 மைனஸ் நல்லா பாருங்க 1 டிவைடட் பை 10/21 இருக்கு. இதை பெருக்கல் மாத்திரம் என்ன ஆகும்? தலைகீழா மாறிடும். கிளியர் தானே? ஓகே, அப்ப தலைகீழா மாத்திரம் என்ன ஆகும்? 21 மேல போயிடும், 10 கீழே வந்துடும். சரிதானே? அப்போ 1 வச்சு அதை மல்டிபிள் பண்ணா அதே ஆன்சர் தான் கிடைக்கும். அப்போ என்ன ஆகும்னா 21 டிவைடட் பை 10. கிளியருங்களா? அடுத்து பிளஸ் 8, அடுத்து மைனஸ் என்ன ஆகும்? இது 19/4. ஓகேண்ணா? ஓகே, இப்போ இது கீழே 1 மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு 3க்கு எல்சியம் எடுக்கணும். சரிங்களா? இதுக்கு 3க்கு எல்சியம் பார்த்தோம்னா நம்மளுக்கு 20. 10 சொல்லலாம். 10 தான் பெரிய நம்பர், 4ஆல் வகுக்கூடாது. அடுத்து 20 4ஆல் வகுக்கூடும். அப்போ இது எதால பெருக்கினா 20? 2ஆல் பெருக்கினா 20. இப்போ மேலேயும் நம்ம 2ஆல் பெருக்கிறோம். கிளியரா? அப்போ -1/3 மைனஸ் பிராக்கெட் மேல 2ஆல் பெருக்கினா 42. சரிதானே? இதை எதால பெருக்கினா 20? 20ஆல் பெருக்கினா 20. இப்போ மேலே 20ஆல் பெருக்கிறோம். 20ஆல் பெருக்கினா 160 பிளஸ் 160. அடுத்து -8. இதை 5ஆல் பெருக்கினா 20. இப்போ மேலே 5ஆல் பெருக்கினா 95. 95 டிவைடட் பை எல்சியம் 20. சரிதானே? ஓகே, இப்போ நம்ம சுருக்கிக்கலாமா? இது 2 கூட்டினா என்ன கிடைக்கும்? 202. 202ல 95 கழிக்கணும். சரிதானே? 95 கழிக்கணும். 12 12 5 போச்சுன்னா 7. இங்க 9000. 9 9 போச்சுன்னா 0 1 107 அப்படின்னு கிடைக்கும். சரிதானே? அப்போ -1/3 இந்த வேல்யூ என்ன? 107 -107 டிவைடட் பை 20. இப்போ 2 எல்சியம் பார்த்தோம்னா 60. ஏன்னா ரெண்டுமே என்ன? சார்பாக 2 பெருக்கிட்டாலே போதும் 60. அப்போ இது எதால பெருக்கினா 60? 20ஆல் பெருக்கினா 60. இப்போ என்ன பண்றோம்? மேலேயும் 20ஆல் பெருக்கிறோம். -20. சரிங்களா? அடுத்து மைனஸ்ல நான் மைனஸ் பண்றேன். இதை எதால பெருக்கினா 60? 3ஆல் பெருக்கினா 60. அப்போ மேலேயும் 3ஆல் பெருக்கிறோம். 327. சரிதானே? ஓகே, டிவைடட் பை 60 எல்சியம். சரிங்களா? ஓகே, இப்போ இது 2 நம்ம கூட்டிக்கலாம். கூட்டினா என்ன கிடைக்கும்? -347 டிவைடட் பை 60. வேற ஏதாவது அடிக்க முடியுமா? முடியாது. இப்போ பாருங்க, இதுல 347 எத்தனை இருக்குது? இதோட ஆன்சர் இருந்துச்சுன்னா வச்சிடலாம். பார்த்தா கலப்பு பண்ணதுல கொடுத்துருக்காங்க ஆன்சர். ஓகே, அப்போ கலப்பு பண்ணதுக்கு மாற்ற போகிறோம். இதுல 1 60 60, 5 60 300, மீதி எவ்வளவு இருக்கு? 47 இருக்கு. ஓகே, அப்போ 40 21 சாரி இது ஆகும் 41
அப்போ இது 41 சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட் the value of சொல்லிட்டு 9 square into 18 power 4 divided by 3 power 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஓகே இந்த மாதிரி கணக்குகளை நம்ம அதை ஸ்கொயர் பண்ணி கியூப் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரியா. அதனால இதில் லோயஸ்ட் அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர் எதுன்னு பாருங்க 3. அப்போ எல்லாத்தையும் 3ஆக மாற்ற நம்ம ட்ரை பண்ணணும் கிளியரா சரிங்களா. இந்த மாதிரி பண்ணினா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கணக்குகளை ஓகேண்ணா. அப்போ 9 எப்படி எழுதலாம் 3 ஸ்கொயர் எழுதலாமா ஓகேண்ணா. அப்போ 3 ஸ்கொயர் அதுக்கு மேலே என்ன இருக்குது 9க்கு மேலே ஸ்கொயர் ஸ்கொயர் இன்ட்டு 18 எப்படி எழுதலாம் 2 இன்ட்டு 9 பிரிச்சுக்கலாம் கிளியர் தானே. நான் எப்படி பிரிக்கிறேன் 2 இன்ட்டு 9 பிரிச்சுக்கலாம் ஏன்னா 3ஆம் மாத்திரக்காக தான் நான் அந்த மாதிரி பிரிக்கிறேன் வேற எதுவும் இல்லை. அடுக்கு 4 டிவைடட் பை இங்க 3 பவர் 16 தான் இருக்கு சரியா. இதை எப்படி எழுதலாம் 3 பவர் 4 எழுதிக்கலாங்களா 3 பவர் 4 இன்ட்டு இதை எப்படி எழுதிக்கலாம் இந்த 4 வந்து இதுலயும் பொருந்தும் இதுக்கும் பொருந்தும் ஓகேனா. அப்போ 2 பவர் 4 இன்ட்டு 9 பவர் 4 டிவைடட் பை 3 பவர் 16 சரிங்களா. இதுல இப்போ 9 வர இருக்கு அது நம்ம என்ன பண்ணலாம் 3ஆ மாத்திக்கலாம் ஓகேனா. அப்போ 3 பவர் 4 இன்ட்டு 2 பவர் 4 இன்ட்டு 9 எப்படி எழுதலாம் 3 ஸ்கொயர் எழுதிக்கலாமா. அப்போ 3 ஸ்கொயர் எழுதுனா இந்த 9 அங்க எழுதுறேன் இது எப்படி எழுதலாம் 3 ஸ்கொயர் எழுதலாம் அதுக்கு அடுக்கு மேல 4 இருக்கு பவர் 4 சரி. அப்போ என்ன பண்ணிக்கும் 3 பவர் 8 வருமா. அப்போ இது என்னது 3 பவர் 8 divided by 3 power 16 சரிங்களா. ஓகே இப்போ என்ன பண்ணலாம் 3 எல்லாம் ஒன் சைடும் 2 எல்லாம் ஒன் சைடும் வச்சுக்கலாம் கிளியரா. ஓகே இப்போ அதுக்கு முன்னாடி 2 ஆட் பண்ணிக்கலாமா. அதாவது அடிமான சமணம் அடுக்க நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம் பெருக்கல ஓகேனா. அப்போ இங்க ஒரு 3 பவர் 4 3 பவர் 8 இருக்கு. அப்போ 2 ஆட் பண்ணாலும் அப்படியும் 3 பவர் 12 அப்படின்னு கிடைக்கும் இன்ட்டு 2 பவர் 4 divided by 3 பவர் 16 அப்படின்னு கிடைக்கும் கிளியரா. இப்போ என்ன பண்ணலாம் 3Fல ஒன் சைடும் 2Fல ஒன் சைடு வச்சுக்கலாம். இப்போ 3 பவர் 12 மேல இருக்கு கீழே கொண்டு போறேன் கீழே கொண்டு போனா என்ன ஆகும்னா மைனஸ் ஆயிடும் பவர் வந்து மைனஸ் ஆயிடும் கிளியரா. இங்க மைனஸ் போட்டுக்கூடாது அடுக்கு தான் என்ன ஆகும் மைனஸ் ஆயிடும். பிளஸ்ஸா இருக்கிறது மைனஸ் ஆகும் மைனஸா இருக்கிறது பிளஸ் ஆயிடும் ஓகேனா. அப்போ அதை எப்படி எழுதலாம்னா 2 பவர் 4 டிவைடட் பை 3 பவர் 16 இன்ட்டு 3 பவர் மைனஸ் 12 அப்படின்னு வரும் சரிதானே. இப்போ பேஸ் 2 ஈக்குவல் அப்போ என்ன ஒன்று அடுக்க நம்ம கூட்டிக்கிறோம்னா 16 மைனஸ் 12 அப்போ என்ன 2 கழிக்கிற மாதிரி இருக்கு ஓகேண்ணா. இப்போ இது 2 கழிச்சா என்ன அடிக்கும் 2 பவர் 4 டிவைடட் பை 3 பவர் 4 அப்படின்னு கிடைக்கும் சரிண்ணா. ஸோ 2 பவர் 4ஓட வேல்யூ என்ன 32 சரியா. ஓகே 16 3 பவர் 4ஓட வேல்யூ என்ன 81. எதுவும் காமன் அடிக்கிற மாதிரி இருக்கான்னு பாருங்க அடிக்க முடியாது அப்போனா அதோட வச்சுக்கலாம். அப்போ ஆன்சர் பார்த்தோன்னா சி ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்து சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லிட்டு இது அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இங்க லோயஸ்ட் என்னென்ன இருக்கு 3 இருக்கு 2 இருக்கு ஓகேண்ணா. அப்போ இங்க 4 எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ இந்த 4 நாம 2வா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் ஓகேவா. அப்போ இது அடுக்கு மேல அடுக்கு இருக்கும்போது நம்ம பிரிக்கலாம். அப்போ 3 பவர் மைனஸ் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அடுக்கு மேல அடுக்குன்னு நம்ம பிரிக்கிறோம். அப்போ 3 பவர் 3 into 2 6 அதுல மைனஸ் இருக்கிறதுல -6 இன்ட்டு இதை அடுக்கு மேல அடுக்கு இருக்கு 2 பவர் 2 ஸ்கொயர் பவர் -3 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அதை 2 பிரிக்கலாமா. அப்போ 2 பவர் -6 டிவைடட் பை இங்க அடுக்கு 2 பவர் 4 -2 இருக்கு. அப்போ அடுக்கு மேல அடுக்குன்னு அடுக்கு பிரிக்கணும். அப்போ 2 பவர் 8 -8 சரிங்களா இன்ட்டு இது 3 பவர் -4 அப்படி இருக்கு. இதை எப்படி எழுதலாம் 4 எப்படி எழுதிக்கலாம்னா 2 ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஏன்னா எல்லாமே 2 அடிமானவர்கள் 3 அடிமானவர்கள் இது எப்படி இருக்கு 4 அடிமானம் இருக்கு அந்த 4 நான் 2ஆ மாத்திக்கிறேன். அப்போ 4 எப்படி எழுதலாம் 2 ஸ்கொயர் எழுதிக்கலாம் ஓகேனா. இதாவது 4 பவர் -2 இருக்கு. இது எப்படி எழுதலாம் 2 ஸ்கொயர் அடுக்கு -2 எழுதிக்கலாமா. அப்போ அடுக்கு மேல அடுக்குன்னு நான் 2 பிரிக்கலாமா. அப்போ இது எப்படி எழுதலாம் இன்ட்டு 2 பவர் -4 அப்படின்னு எழுதிக்கலாம் சரிங்களா. ஓகே இப்போ நான் வரும் 2 ஒன் சைடும் 4 ஒன் சைடும் நம்ம கொண்டு போகிறோம் கிளியரா. 2 ஒன் சைடும் 4 ஒன் சைடு கொண்டு வந்தோம்னா நல்லா படிங்க. இங்க 3 இருக்கு இங்க 3 இருக்கு சரிண்ணா ஓகேண்ணா. இப்போ நான் உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதுறேன். இப்போ 2 இந்த ஒன் சைடு கொண்டு போறேன். இப்போ ஆல்ரெடி இந்த பக்கம் 2 பவர் -6 இருக்கு கிளியரா. 2 பவர் -6 இருக்கு. அடுத்து வேற என்ன இருக்கு இந்த 2 நான் மேல கொண்டு போறேன் இன்ட்டு 2 பவர் +8 ஆயிரும். ஏன்னா -8ல மேல வச்சோம்னா +8 ஆயிரும். இந்த 2 நான் மேல கொண்டு போனா +4 ஆயிரும் இன்ட்டு 2 பவர் +4 சரிங்களா. இல்லைன்னா எல்லாத்தையுமே கூட நம்ம மேல கொண்டு போயிடலாம் கிளியரா. ஓகே அடுத்து டிவைடட் பை இப்போ 3 ஒன் சைடு கொண்டு வர போறேன். இங்க ஆல்ரெடி 3 பவர் -4 இருக்கு.
இந்த 3 பவர் மைனஸ் 6 கீழே கொண்டாடுறேன். கீழே கொண்டாந்தா என்ன ஆகும்? இன்ட்டு 3 பவர் பிளஸ் 6. கிளியரா? ஏன்னா 2 ஃபுல்லா ஒன் சைடும் 3 ஃபுல்லா ஒன் சைடும் கொண்டு வந்துச்சு. ஏன்னா அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும் சுருக்கிறதுக்கு. சரி பாருங்க, இப்போ 2 2 2 எல்லாமே அடிமான சமம். அப்ப என்ன அடுக்கு கூட்டிக்கணும் அவனானே. அப்ப 6 பிளஸ் 8, சரி 4 பிளஸ் 8 12, 12ல 6 போச்சுன்னா 6. அப்போ 2 பவர் 6 டிவைடட் பை இதை 2 கழிச்சா கிடைக்கும் 2 கழிக்கணும். அப்போ எவ்வளவு கிடைக்கும்? 3 ஸ்கொயர் கிடைக்கும். சரிதானே? ஓகே. அப்போ 2 பவர் 6 அளவு 64. சரிதானே? 2 ஸ்கொயர் அளவு 9. ஸோ ஆன்சர் இப்படியே வச்சிருக்காங்கன்னு நம்ம செக் பண்ணிடுவோம். என்ன வச்சுக்காங்க? எல்லாமே கலப்பு பண்ணத்துல கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கலப்பு பண்ணத்துக்கு நம்ம மாற்றி ஆகணும். சரிதானே? ஓகே. அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்? 9 அடிக்கலாம். 7 9 63 மீதி 1. ஓகேண்ணே? அப்போ 7 1/9 ஆன்சர். ஸோ ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். சரிங்களா? இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து அதே மாதிரி மாடல் தான், அதே பேஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சிம்பிளிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் கொஸ்டின் எழுதுறேன். 3/8 பவர் 5 இன்ட்டு 3/8 பவர் 4 வகுத்தல் 3/8 பவர் 9. சரிங்களா? இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது ஏன்னா அவனுக்கு பெருக்கல் இருந்துச்சுன்னா என்ன ஒன்று கூட்டிக்கணும். அதே இது அடிமான சமமா இருந்து பெருக்கல் இருந்துச்சுன்னா அவனுக்கு அடுக்கு கூட்டிக்குவான். அடிமான சமமா இருந்து வகுத்தல் இருந்துச்சுன்னா அடுக்கு கழிச்சுக்கணும். சரிதானே? ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அப்போ 3/8 தான் காமன் எல்லாத்துக்குமே. அப்போ இது 2 கூட்டிக்கலாம். பெருக்கல் இருக்கு. அப்போ என்ன? அது 5 + 4. அடுத்து இங்க வகுத்தல் இருக்கு. அப்போ அடுக்கு -9. ஓகே, அப்போ 3/8 5 + 4 அளவு 9. 9 - 9 0. சரிங்களா? anything power 0 equal to 1. So answer is 1. சரிங்களா? ஆப்ஷன் டி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் சிம்பிளிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சரியா? ஓகே. இப்போ 270:378. சரியா? இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன பண்ணணும்? 2 பக்கம் காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணிட்டே வருவோம். ஓகே, நான் 3 ஆல் அடிக்கிறேன். சரி, 3 ஆல் அடிச்சுன்னா 9 3 27 இந்த 90 கிடைக்கும். இது 3 ஆல் அடிச்சுனா 1 3 3 2 3 6 மீதி 1 6 3 18. அடுத்து இன்னும் மறுபடியும் நம்ம 3 ஆல் அடிக்கலாம். 3 ஆல் அடிச்சா 30, இங்க 4 இங்க 2, இன்னும் 3 ஆல் அடிக்கலாம். இங்க 10 இங்க 7. சரி, 1 3 12. சரியா? சரி, 4 3 12 14. இன்னும் நம்ம என்ன 2 ஆல் அடிக்கலாம். 2 ஆல் அடிச்சுனா 5 டைம்ஸ் இருக்கும். இதுல 7 டைம்ஸ் இருக்கும். ஸோ 5:7. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. சரியா? இது 501 × 505. சரிங்களா? இது வந்து பேசிக் தானே. இது 2 மல்டிபிள் பண்ணி பாருங்க. இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் இருக்குன்னு தெரியல. இதை மல்டிபிள் பண்ண, ஏன்னா மல்டிபிள்காகவே நான் ஒரு கிளாஸ் நான் போடுறேன். நான் ஈஸியாக நம்ம ஷார்ட்டாக வெளியே மல்டிபிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு சீரியஸை நான் போடுறேன். ஓகேங்களா? இது பேசிக் சம்ஸ் தான் நீங்கள் மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் x² - 1 / x + 1 = 4. Find the value of x அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட வேல்யூ பார்த்தோன்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ கேட்டாங்கன்னா எக்ஸுக்கு ஏதோ ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். எந்த வேல்யூ போட்டால் 4 வருதோ அதான் அது எக்ஸோட வேல்யூ. கிளியர் தானே? ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் 4 போட்டு பார்க்குறேன். அதாவது x² - 1 / x + 1 இதுதான் கொஸ்டின். இப்போ 4 போட்டால் 4 ஸ்கொயர் அளவு 16. 16ல் 1 போச்சுன்னா 15. 4 4 + 1 5. இது அடிச்சா அடிக்கும் 3 கிடைக்கும். நம்மளுக்கு எவ்வளவு வரணும்? 4 வரணும். அப்போ ஆப்ஷன் ஏ தப்பு. ஆப்ஷன் பி செக் பண்ணி பாருங்க. x² 5, 5 ஸ்கொயர் அளவு 25 -1 / x அளவு 5 + 1. இப்போ 2 கழிச்சு 24 கீழே 6. அப்போ 1 6 4 26. ஆன்சர் என்ன கிடைக்குது? 4 கிடைக்குது. அப்போ எது ஆன்சர் பார்த்தா ஆப்ஷன் டி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஓகேங்களா? ஓகே, x/y = 4/5. Then the value of 4/y + 2/y 2y - x / 2y + x. ஓகேங்களா? அதாவது x/y கொடுத்துட்டாங்க. x/y கொடுத்துட்டு 4/y ன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இதோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்க. அப்படின்னா நல்லா பாருங்க, எக்ஸும் கொடுத்துட்டாங்க, ஒய்யும் கொடுத்தாங்க. எக்ஸோட வேல்யூ என்ன? 4, ஒய்யோட வேல்யூ என்ன? 5. ஓகேவா? அப்போ இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். கிளியரா? அப்போ 4/y 4/7 + x இருக்கிற இடத்துல என்ன போட போகிறோம்? 4 போட போகிறோம். ஓகேண்ணா? அப்போ 2 × y.
ஒய் இருக்கிற இடத்துல 5 போடணும். ஓகேனா அப்போ 2 into 5 10. 10 அடுத்த நேருக்கு மைனஸ், அடுத்து எக்ஸ் இருக்கு, எக்ஸுக்கு என்ன போடணும் 4 போடணும். ஓகேனா அப்போ 4 டிவைடட் பை 2y. 2 into 5 ஒய்யோட வேல்யூ என்ன 5 பார்த்தோம். அப்போ 2 into 5 10 பிளஸ் எக்ஸ் எவ்வளவு 4. ஓகேங்களா? இப்போ 4/7 பிளஸ் இது ரெண்டு கழிச்சா பிடிக்கும் 6 கிடைச்சிருமா. அப்போ 6/14. இப்போ டினாமினேட்டர் ரெண்டுமே வேரியேஷனா இருக்கு. அப்போ என்ன ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஈக்குவல் பண்ணா இது ரெண்டு கழிச்சு மட்டுமா, ரெண்டு கழிச்சு பண்ணா 14. ஓகே, 14னா எதால பெருக்கணும் 2ஆல பெருக்கணும். இப்போ மேலே என்ன 2ஆல பெருக்கணும். இப்போ மேல 2ஆல பெருக்கனா 8 பிளஸ் இத 14 எதால பெருக்கணும் 14, 1ஆல பெருக்கனா 14, இப்போ மேலேயும் 1ஆல பெருக்கேன் 6 இதோட போய் 14. இதை கூட்டினா 14/14 ரெண்டையும் கழிச்சா என்ன கிடைக்கும் 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ அதோட வேல்யூ பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் பி இஸ் கரெக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ஒய்ன்னு சொல்லி ரெண்டு வேரியபிள் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் எக்ஸ்ஒய் கொடுத்தாலே ஏதாவது வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸுக்கு 1னும் ஒய்க்கு 2 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 1ம் ஒய் இருக்கிறதுல 2 போட போகிறேன். இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 போடுறேன். நான் பாருங்க இங்கே 1 போகிறேன். 1 ஸ்கொயர் அளவுக்கு 1, எக்ஸ் ஸ்கொயர் அளவு 1. கிளியர் தானே? அடுத்து இங்கே 1/4. ஓகேண்ணா? அப்போ x/4னா என்னது 1/4 அளவு 1 தான். அடுத்து -y/4. ஒய்யோட வேல்யூ 2ன்னு சொன்னேன். அதாவது எக்ஸுக்கு 1ம் ஒய்க்கு 2 போட போகிறோம். கிளியரா? 1 2 அப்படின்னு போட போகிறோம். அடுத்து இங்கே மைனஸுக்கு மைனஸ் y/4. y/4ன்றது உங்களுக்கு 16. சரிண்ணா? சரி 16. ஏன்னா 2/4ன்றது. ஓகேண்ணா? 16. அடுத்து மைனஸ், அடுத்து ஒய் ஸ்கொயர். ஒய்ன்றது என்ன 2, 2 ஸ்கொயர் அளவு 4 டிவைட் பை இங்க எக்ஸுக்கு 1 முதல்ல 1/4ன்றது அளவு 1 மைனஸ் y/4. y/4 என்ன 2/4ன்றது 16. கிளியரா? அதாவது இங்க இருக்கிறத நான் அப்படியே போட்டிருக்கேன். எக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க 1ம், ஒய் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க 2ம் போடுறோம். கிளியரா? சரி, இப்போ 1 டிவைட் பை இது ரெண்டு கழிச்சாலும் கிடைக்கும் -15 கிடைக்கும். சரிதானா? மைனஸ் 1 டிவைட் பை இது ரெண்டு கழிச்சாலும் கிடைக்கும் -15 கிடைக்கும். சரிதானா? ஓகே, இப்போ பாருங்க இது -1 டிவைட் பை 15 வரும். இது மைனஸ் பிளஸ் 1 டிவைட் பை 15 வரும். அப்போ இதெல்லாம் கிடைக்கும் 0 கிடைக்குதா? ஓகே, சரி இந்த இடத்துல 0 வருது. அப்போ என்ன சார் பண்றது அப்படின்னா நல்லா கொஞ்சம் 0 வரக்கூடாது. நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம்னா அந்த இதுக்கு நம்ம 0 வரக்கூடாது. அதனால எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 2 போட்டோம்னா இப்போ என்ன பண்ணலாம்னா இப்படி 0 வந்துச்சுன்னா ஒய்க்கு 2ம் சரி எக்ஸுக்கு 1ம் சரி ஒய்க்கு 1 எக்ஸுக்கு 2 போட போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 2 போட்டோம். எனக்கு என்ன வந்துச்சு 0 வந்துச்சு. அப்படி 0 வரக்கூடாது. நான் அதெல்லாம் மாற்றிக்கிறேன். ஒய்க்கு 1 எக்ஸுக்கு 2 போட்டுக்கிறேன். அப்போ எங்கெங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ண 1 போட போகிறோம். சரியா? ஓகே, அப்போ எக்ஸுக்கு வந்து 2 போட போகிறோம். 2 ஸ்கொயர் அளவு 4 டிவைட் பை இங்கே x/4. எக்ஸ்க்கு வந்து என்ன 2 போட போகிறோம். 2/4 அளவு 16 மைனஸ் y/4ன்றது ஒய் வந்து 1, 1/4ன்றது 1. அடுத்த நேருக்கு மைனஸ். சரிங்களா? இங்க போனா ஒய் ஸ்கொயர். சரிங்களா? ஒய் ஸ்கொயர் அளவு 4. சரிங்களா? ஓகே, போன சமயம் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். சரி, அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ y/4 அளவு ஒய்ன்றது 1 ஸ்கொயர் அளவுக்கு 1 தான். கிளியர் தான்? 1 டிவைடட் பை x/4. எக்ஸ் வந்து 2ன்னு போட்டிருந்தோம். ஸோ இப்போ 2 ஸ்கொயர் அளவு 16. சரி, 2/4ன்றது 16 மைனஸ் 1 ஸ்கொயர் அளவு 1/4 1 தான். சரி, இப்போ 4/15 இதாகும் மைனஸ் 1/15. சரிண்ணே? இப்போ 2 கூட்டலாமா? 2 டினாமினேட்டர்னா 15. இப்போ இதில் 4 1 போச்சுன்னா 3. இது அடிக்கலாமா? அடிச்சலாம் அடிக்கும் 1/5 கிடைக்குமா? ஓகே, அப்போ ஒய்க்கு 1 எக்ஸுக்கு 2 போட்டால் எனக்கு என்ன கிடைச்சது 1/5 அப்படின்னு கிடைச்சது. அப்போ எங்கே ஒய்க்கு 1 எக்ஸுக்கு 2 போட்டால் 1/5 கிடைக்குதோ அதான் ஆன்சர். ஸோ இதில் செக் பண்ணி பாருங்க. இந்த ஆப்ஷன் ஒன்று தான் வரும். ஓகேண்ணா? 1 டிவைட் பை ஒய்க்கு 1 போட்டால் 1 ஸ்கொயர் அளவு 1 ப்ளஸ் சரி எக்ஸுக்கு 2 போட்டோன்னா 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் ஒய்க்கு 1 போட்டால் 1 ஸ்கொயர் 1 2 கூட்டினாலும் 1/5. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1/5. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ ஃபைண்ட் 1/4 ஆஃப் 2 1/5. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது நல்லா பாருங்க. ஆஃப்னா என்னது இந்த இடத்துல பெருக்கல்.
தமிழ்ல இக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இக்குனால அது பெருக்கல். இன்னு இக்கு இல்லுன்னு கொடுத்தானா அந்த இடத்துல நம்ம பெருக்கலா போட்டுக்கணும். சரியா? ஓகே. அடுத்து இது கலப்பு பின்ன மாதிரி நம்ம பின்னமா மாத்தி ஆகணும். அப்ப என்ன ஒண்ணு ஏதாச்சும் பெருக்கி மேல கூட்டிக்கலாம். அப்ப 2 5 10 10 1 11 11/5. அடுத்து இக்குன்னா என்ன அது பெருக்கல். அடுத்து 1/4 இருக்கு 1/4. சோ நம்ம ஸ்ட்ரைட்டா பிரிக்கலாமா? சோ இத பெருக்கினா கிடைக்கும் 11. இது ரெண்டு பெருக்கினா 20 அப்படி கிடைக்கும். சோ ஆன்சர் பார்த்தா நமக்கு A. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் இந்த சம் பார்த்துக்கணும். இந்த சம் பார்த்தீங்கன்னா பெருக்கல் வகுத்தல் எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால என்ன பண்ணிக்கிறோம், ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். மேல இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணிட்டு அடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிதானே? ஓகே. இப்போ பாருங்க 18 × 14 18 × 14 எவ்வளவு பாருங்க. 18 14 8 நாங்க 32 3 1 நாங்க 4 4 3 7 அடுத்து 1 8 1 1 2 5 1 252. சரிங்களா? 252. அடுத்து மைனஸ் இருக்கு மைனஸ். சரி, ஏன்னா பெருக்கிட்டு தான் அதை ஆட் பண்றதோ சப் பண்றதோ பண்ணணும். ஓகேண்ணா? அடுத்து 6 8 48 டிவைடட் பை அடுத்து இங்க 448 வகுத்தல் 4 வகுத்துட்டு தான் நம்ம கழிக்கணும். ஓகேவா? 448 இங்க வருது 488 வகுத்தல் 4 1 4 4 1 4 4 2 8 2 8 அப்போ 122 மைனஸ் 20. ஓகேங்களா? அப்போ நல்லா நீங்க இதை கழிச்சுக்கலாமா? இது ரெண்டு கழிச்சுக்கலாம், இது ரெண்டு கழிச்சுக்கலாம். 252ல 48 நம்ம கழிக்க போகிறோம். சரி, இங்க 12000 இங்க 4 இது 4000 இது 0 2 204 கிடைக்கும். மேல இங்க 122 மைனஸ் 20 ரெண்டையும் கழிச்சா என்ன கிடைக்கும்? 2 0 1. அப்போ இது வந்து 102 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இது ரெண்டு அடிக்கலாமா? 102 இதுல 202. இப்போ ஆன்சர் பார்த்தோம்னா இந்த பி. ஓகேவா? நெக்ஸ்ட் இதை பார்த்துக்கோ. சிம்பிளிஃபைங் சொல்லிட்டு a by b equal to 4/5 and b by c equal to 15/16. Then a square minus c square minus a square plus a square அப்படின்னு கொடுத்து இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி கேட்டாலே நம்ம ரேஷியோ ஃபார்மேட்ல நம்ம பண்றது ஈஸி. இல்லை, அதாவது a by b நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா a is to b அப்படின்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 4/5. அப்போ 4:5. நல்லா கவனிச்சுங்க. இதுல a மட்டும் b a வந்து ஒரே ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா a 4 ஒன்று b 5ன்னு வச்சுக்கலாம். ஆனா பாருங்க இங்கேயும் a, அதாவது இங்க b இருக்கா, இங்க b இருக்கு, இங்கேயும் b இருக்கு. அப்போ ரெண்டுலயுமே b இருக்குன்னு பொழுது என்ன ஆகணும்? கண்டிப்பா ரேஷியோ ஃபார்மேட்ல பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? நான் மறுபடியும் நான் சொல்றேன் என்னன்னா ஏபின்றது 2 இருந்துச்சுன்னா b வந்து ஒரே ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா a வந்து 4 b வந்து 5 தான் வச்சிருக்கோம். ஆனா இங்க வந்து பார்த்தோம்னா b வந்து இங்க 5ன்னு சொல்லிட்டு இங்க b வந்து 15ன்னு சொல்லிருக்காங்க. ஓகேண்ணா? அப்ப ரெண்டுலயுமே b வந்து வேரியேஷன் ஆகுது. அப்ப என்ன ஆகணும்? ரேஷியோ மெத்தட் நம்ம பண்ணி தாங்க. ஓகேண்ணா? அப்போ b by c b is to c எழுதாமா? b is to c எவ்வளவு? 15:16. சரிங்களா? ஓகே. இப்போ பாருங்க b ஐ ஈக்குவல் பண்ணணும். பாருங்களா? இது ரெண்டுலயுமே என்ன இருக்கு? b இருக்கா? ரெண்டுலயுமே b இருக்கு. அப்ப b ஐ ஈக்குவல் பண்ணணும். ஓகேனா? a வந்து 4ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப b வந்து ரெண்டுலயுமே இருக்கு, அதை ஈக்குவல் பண்ணணும். இங்க எவ்வளவு இருக்கு? 5 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 15 இருக்கு. அப்போ ரெண்டு ஈக்குவல் பண்ணனும்னா என்ன? ரெண்டு கெல்சியம் இருக்கும். 5க்கும் 15 கெல்சியம் பார்த்தா 15 தான். 5க்கும் 15 கெல்சியம் பார்த்தா 15 தான். ஏன்னா 15 5ஆல வகுப்படும். ஓகேனா? அப்போ இது எதால பெருக்குனா 15, 3ஆல பெருக்குனா 15. அப்ப இதையும் 3ஆல பெருக்கணும். கிளியரா? அப்ப a is to b equal to இது 3ஆல பெருக்குறேன். என்ன? 3 12 இத 3ஆல பெருக்குனா is to 15. கிளியரா? இத எதால பெருக்குனா 15, 1ஆல பெருக்குனா 15. அப்போ b is to c is equal to இது 1ஆல பெருக்குனா 15 is to இது 1ஆல பெருக்குனா 16. இப்போ ஈஸியா எழுதலாம். a is to b is to c ன்னு சொல்லி ஈஸியா எழுதலாம். என்ன? a வந்து பார்த்தா 12, b வந்து பார்த்தா ரெண்டுலயுமே என்னது? 15 is to 15, c வந்து பார்த்தா 16. அவ்வளவுதான். ஆனா அவங்க என்ன கேக்குறாங்க? c ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் c ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? நம்மளுக்கு ac ரெண்டு தான் தேவை. ஓகேங்களா? ஓகேவா? ஓகே. அப்போ c வந்து என்ன? இங்க 16. அப்போ 16 ஸ்கொயர் மைனஸ் a என்ன? 12. இப்போ 12 ஸ்கொயர். இங்க அதேதான் 16 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர். ஓகேவா? சோ 16 ஸ்கொயர் அளவு
6 36 மீதி 3 9 6 1. ஸோ 6 15 5 256. ஓகேண்ணா 256. 12 ஸ்கொயர் 144 டிவைட் பை 256 பிளஸ் 12 ஸ்கொயர் 144. இப்போ 256ல 144 கழிக்கணும். ஓகேண்ணா 144 கழிச்சிடும். எவ்வளவு 2 1 112 டிவைட் பை 256ல 144 கூட்ட போகிறோம். 144 கூட்டிக்கிறோம். சரிதானா? அப்போ 2 கூட்டினாலும் 0 மீதி 1 இது 0 மீதி 1 0. சரி 400 டிவைட் பை 400. சரிங்களா? இதை அடிக்கிறதா நம்ம அடிச்சுக்கலாம். இது நம்ம 4 அடிக்கலாமா? 4 அடிச்சா 100. மேலே ஆச்சுன்னா இருந்தாங்க 8 மீதி 3 8 32. அடுத்து என்ன பண்ணலாம்? நம்ம 4 மறுபடியும் நம்ம அடிக்கலாம். 4 அடினா இதில் 25 நாள் இருக்கும், இதில் 7 நாள் இருக்கும். அப்போ ஆன்சர் பார்த்தோன்னா 7/25 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ ஆன்சர் பி இஸ் கரெக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் ஓகே, போன சமுக்கு இந்த சமுக்கு டிஃபரன்ஸ் பாருங்களேன். இந்த சம்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க? a/b கொடுத்துட்டு a வந்து 4 b வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம்ல இது அதுலயே அதே சம்லயே பாரு, b யோட வேல்யூ இங்க சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்க b வந்து 5னா இங்க b யோட வேல்யூ சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் நம்ம ரேஷியோ ஃபார்மேட் பண்ணி ஆகணும். இப்போ இதை மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா a வந்து 4னும் b 5ன்னு வச்சுக்கலாம். அப்படி நம்ம டைரக்டா வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, அதே ஃபார்மேட்ல இப்போ கொடுத்துறாங்க. என்னன்னா இங்க பாருங்க, a/b = 9/7 அப்படின்னு கொடுத்து வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா கொடுக்கல. ஓகேண்ணா? அப்ப டைரக்டா நம்ம எடுத்துக்கலாம். எப்படி? a வந்து 9 b வந்து 7. அப்படியே இதை எடுத்து இங்க பண்ணலாம், இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். ஓகேண்ணா? அப்போ a வந்து 9 மைனஸ் b வந்து 7 டிவைட் பை a பிளஸ் b. 9 பிளஸ் 7 எவ்வளவு? 2 கழிச்ச அளவு 2. இது 2 கூட்டினா 16. 4 2 8 2 16. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது? 1/8 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்க if x is equal to 2 plus root 3 then the value of answer x plus 1/x is அப்படின்றாங்க. ஸோ இதை பார்த்து தான் ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். இருந்தாலும் எக்ஸ்பிளைனர் ஃபார்ம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து ஷார்ட்கட் நான் சொல்றேன். ஓகேவா? ஓகே, இப்போ x வந்து என்ன சொல்றாங்க? 2 plus root 3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க கேட்டதுன்னா x plus 1/x. ஓகேனா? இப்போ x இதில் கொடுத்துறாங்க, அதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ 1/x ஓட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். கிளியரா? அப்போ 1/x ஓட வேல்யூ என்ன? 1/x எப்படி எழுதிக்கலாம்? 1/2 plus root 3 எழுதிக்கலாமா? ஓகேனா? x வந்து 2 plus root 3. இப்போ 1/x வந்து 1/2 plus root 3 எழுதிக்கலாமா? ஓகே, இந்த மாதிரி இருந்தாலும் அப்படியே விட்டுறக்கூடாது. காஞ்சிகேட் மெத்தடில் நீங்கள் பண்ணி தாகணும். கிளியரா? காஞ்சிகேட் மெத்தட்னா மேலே இங்கேயும் என்ன பண்ணலாம்? ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ்க்கு மாற்றி ஆகணும். ஓகேனா? இங்கே ப்ளஸ் இருக்கு, அப்போ மைனஸ்க்கு எழுதிக்கிறேன். இப்போ 2 minus root 3 டிவைட் பை அதே நம்பரில் ஊற்றுறோம் தான் 2 minus root 3. கிளியரா? இது எப்படி எழுதிக்கலாம்? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 2 minus root 3 கிடைக்கும். இது a plus b into a minus b. ஸோ a plus b into a minus b equal to a square minus b square. ஓகேதானே? இதில் a ஸ்கொயர் எவ்வளவு? 4. 2 ஸ்கொயர் பண்ணாலும் 4 மைனஸ் b ஸ்கொயர், b எவ்வளவு? 3. ரூட் 3 ஸ்கொயர் பண்ணாலும் கிடைக்கும், வெறும் 3 கிடைக்கும். ஓகேண்ணா? இதை நம்ம கழிச்சிடலாமா? இப்போ 2 minus root 3 கிடைக்கும். கீழே 2 கழிச்சா கிடைக்கும் 1 கிடைக்கும். இப்போ கீழே 1 போட்டாலும் 1 போடலாச்சு 1. அப்போ 1/x ஓட வேல்யூ என்ன? 2 minus root 3. ஓகேண்ணா? கேள்வி என்ன கேட்டாங்க? x plus 1/x. x plus 1/x. x என்ன? 2 plus root 3. 2 plus root 3 plus 1/x ஓட வேல்யூ என்ன? 2 minus root 3. இப்போ root 3 கேன்சல் ஆயிடுமா? மைனஸ் பிளஸும் 2 plus 2 எவ்வளவு? 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் பி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கணக்கெல்லாம் நம்ம பார்த்ததுமே அடிக்கணும்னா கொஸ்டினை மட்டும் பாருங்க. கொஸ்டினை பிளஸ்ல கொடுத்தனால மைனஸ் கொடுத்தனால பாருங்க. ஓகேங்களா? பிளஸ்ல கொடுத்தா நல்லா புரிஞ்சுக்கணும். பிளஸ்ல கொடுத்தா பின்னாடி இருக்கிற வேல்யூ கேன்சல் ஆகும். ஓகேங்களா? அப்போ முன்னாடி இருக்கிற வேல்யூ மட்டும் 2ஆல் பெருக்கிட்டா போதும். கிளியரா புரியுதா? நான் மறுபடியும் சொல்றேன். பிளஸ்ல கொடுத்தா இந்த வேல்யூ கேன்சல் ஆயிரும். சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ மட்டும் 2 டைம்ஸ் வரும். 2 plus 2 வரும். கிளியர்களா? இதே மைனஸ்ல கொடுத்தா ஃபர்ஸ்ட் வேல்யூ கேன்சல் ஆயிரும். இந்த வேல்யூ 2 டைம்ஸ் வரும். √3 plus √3 வரும். சரிங்களா? இதை மட்டும் ஞாபகம் பார்த்ததுமே நம்ம டைரக்ட் அடிக்கிறதுன்னு சொல்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சரி, 55 into 56. ஸோ நார்மலாக மல்டிபிள் பண்ணுறதா நான் தான் சொன்னேன். லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்னேன். அந்த மாதிரி மல்டிபிள் பண்ணுறதுக்காக ஒரு தனி வீடியோ நான் போகிறேன். நான் ஒரு நம்பரை பார்த்தது எப்படி ஈஸியாக மல்டிபிள் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தனி வீடியோ பார்க்குறேன். இது வந்து நீங்கள் நார்மலாக பண்ணிங்க இப்போதைக்கு. ஓகேங்களா? அடுத்து
எக்ஸ் பை உடன் எதை கூட்டினால் மதிப்பு எக்ஸ் என கிடைக்கும் அப்படின்றாங்க. அதாவது ஒன் பை எக்ஸ் கூட எதை கூட்டினா எக்ஸ் கிடைக்கும்ன்றாங்க. சரிங்களா? அதாவது 1/x இது கூட ஏதோ ஒரு நம்பரை கூட்டினா என்ன கிடைக்கும்ன்றாங்க, எக்ஸ் கிடைக்கும்ன்றாங்க. கிளியரா புரியுதா உங்களுக்கு? ஓகே, இப்போ என்ன பண்றேன், இதை நான் எக்ஸுக்கு ஒரு வேல்யூ போடுறேன், 1 நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸுக்கு என்ன பண்றேன், 1 இல்லைன்னா 2 கூட போட்டுக்கலாம். கிளியரா புரியுதா? ஓகே, நான் அப்படின்னா 2 கூட போடுறேன். அப்போ 1/2. சரிங்களா? 1/2 நம்ம இது கூட எதை கூட்டுனா எக்ஸ் கிடைக்குன்றாங்க. நான் என்ன சொன்னேன், எக்ஸுக்கு என்ன போட்டேன், 2 போட்டேனா? சரிதானே? எக்ஸுக்கு 2 போட்டா இது கூட எதை கூட்டினா 2 வரும். நான் சொல்லி புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஓகேண்ணே. அதாவது 1/x உடைய எதை கூட்டினா எக்ஸ் வரும்ன்றாங்க. நான் எக்ஸுக்கு போல 2 போடுறேன். ஓகேண்ணே. பிளஸ் இங்க கேள்வி மாதிரி இங்க 2. சரிதானே? ஓகேண்ணே. புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப இது கூட எதை கூட்டினா 2 வரும் அப்படின்றாங்க. சரிதானே? ஓகே, அப்போ 1/2 கூட இது பார்த்தோன்னா ஏன்னு வச்சுக்கிறேன். இப்போ 1/2 இந்த ஏன்னு வச்சுக்கலாமா? இந்த ஏ வச்சுட்டு இந்த 1/2 அந்த பக்கம் வச்சுனா நான் மைனஸ் ஆயிடுமா? ஓகேண்ணா. அப்போ 2 இந்த பக்கம் இருக்குமா? இது 1/2 -2 அப்படின்னு இருக்குமா? அப்போ ஏ ஈக்குவல் என்ன ஆகும், இதை வச்சு இங்கே பெருக்கி மேலே கழிச்சலாமா? அப்போ 2 2 4 4 1 போச்சுன்னா எவ்வளோ பேர், 3 3/2. ஓகேண்ணே. அப்போ இருந்து என்ன தெரியுது, எக்ஸுக்கு நான் 2 போட்டா எனக்கு கூட்ட வேண்டிய மதிப்பு 3/2. சரிண்ணா? கிளியரா புரியுதுங்களா உங்களுக்கு? எக்ஸ் கூட ஏதோ ஒரு நம்பரை கூட்டினா எக்ஸ் கிடைக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி நான் எக்ஸுக்கு நான் 2ன்னு வச்சுக்கிறேன், கண்டுபிடிக்கிற வேண்டிய நம்பரை ஏன்னு வச்சுக்கிறேன். சரியா? அப்போ எக்ஸுக்கு 2 போட்டா ஏதோ ஒரு நம்பரை கூட்டினா 2 கிடைக்குது. அப்போ ஏவை என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். ஏ மட்டும் வேணும்னா இந்த 1/2 அந்த சைடு கொண்டு போனா என்ன ஆகும், மைனஸ் ஆயிடும். அப்போ இதை இங்கே வச்சு பெருக்கி மேலே கழிச்சிடலாம். இங்க பெருக்கி நான் மேலே கழிச்சா 2 2 4 4 1 போச்சுன்னா 3/2. அப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டிய மதிப்பு என்னன்னா 3/2. எக்ஸுக்கு 2 போட்டா நான் கண்டுபிடிக்க மதிப்பு என்ன, 3/2. அப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷன் தான் நம்ம கூட்ட போகிறோம். அப்போ எந்த ஆப்ஷனுக்கு நம்ம எக்ஸுக்கு 2 போட்டால் 3/2 வருதோ அதான் ஆன்சர். ஓகேவா? இதை கூட்டி பாருங்க. எக்ஸுக்கு 2 போட்டால் 2 - 1, இது 2 + 1, 2 - 1 1, 2 + 1 3. இது கிடையாது, நம்மளுக்கு 3/2 வரணும். ஓகேண்ணா? 2 + 1 3 டிவைடட் பை 2 - 1 1, இது 3 கிடையாது, இதுவும் கிடையாது. இதை செக் பண்ணிடுவோம். 2 ஸ்கொயர் 4 4 + 1 5 5 டிவைடட் பை 2, இதுவும் கிடையாது. இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? 2 ஸ்கொயர் அளவு 4 -1 அளவு 3. ஓகேண்ணா? 2 ஸ்கொயர் அளவு 4 4ல் 1 போச்சுன்னா 3 டிவைடட் பை எக்ஸோட வேல்யூனா 2. அப்போ 3/2 வருது. அப்போ இது ஆன்சர் டி இஸ் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து 14 × 627 வகுத்தல் √1083 ஈக்குவல் டு கேள்வி மார்க் கொடுத்துட்டு மேலே வந்து 3 கொடுத்துட்டு ப்ளஸ் 14141 அப்படின்னு கொடுத்தாங்க. சரியா? ஓகே, இந்த கேள்வி மார்க் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கியூப் ரூட் இது வந்து கியூப் ரூட்டாக கொடுத்துறாங்க. இதோட கேள்வி மார்க் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம தேவைப்படுற வேல்யூஸை நம்ம வச்சுட்டு மற்ற வேல்யூஸ் எல்லாம் அந்த சைடு போட்டு போயிடலாம். ஓகேண்ணா? அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம சுருக்கிடுவோம். 14 × 627 சரிங்களா? 1083 1089 ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? 1089 ஸ்கொயர் ரூட் வேல்யூ. உங்களுக்கு பெரிய நம்பர் ஆகுது சார், அதுக்கு ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்க முடியல சார்னா இந்த மாதிரி பண்ணுங்க. 1089 சரிங்களா? 3 அடிக்கலாமா? 3 அடிக்கலாம். உங்களுக்கு ஈஸியான வேலை நான் சொல்றேன். பெரிய நம்பர் ஆச்சுன்னா நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியலாம். 2 நம்பருக்கு ஒரு நம்பர் நம்ம எடுக்க போறோம். பாருங்க, 3 3 9 மீதி 1 6 3 18 3 3 9. அடுத்து 3 அடிக்கலாமா? 1 3 3 2 3 4 1 3 3. அடுத்து வேற ஏதாவது 11 அடிக்கலாம். ஓகேண்ணா? 11 11 11 121. அடுத்து 11 1. இப்போ ஸ்கொயர் வேல்யூனா 2 நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்கணும். இந்த 2 நம்பருக்கு ஒரு நம்பர், இந்த 2 நம்பருக்கு ஒரு நம்பர். அப்போ 3 × 11 எவ்வளவு? 33. அப்போ இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்ன? 33. ஓகேண்ணா? அப்போ 14 × 627 வகுத்தல் 33. கிளியருங்களா? ஓகேவா? இந்த வகுத்தல் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? கீழே டினாமினேட்டர் போட்டுக்கலாமா? அதாவது 14 × 627 டிவைடட் பை 33. சரிதானே? ஓகே, அடுத்து நான் இருக்கு ஈக்குவல் டு கேள்வி மார்க் கொடுத்து மேலே வந்து கியூப்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் அந்த கேள்வி மார்க் நான் எக்ஸ் வச்சுக்கலாமா? கொஸ்டின் மார்க் எக்ஸ் வச்சுட்டு மேலே கியூப்னு வச்சுக்கிறேன். ப்ளஸ் 141. சரிதானே? இதை அடிக்கிறதா நம்ம அடிச்சுக்கலாம். அடிக்கிறாங்க பாருங்க, இதை 3 அடிக்கலாம். இதில் 11 3 இருக்கும். இதில் 2 3 6
93 27 சரிதானா? 20 3 30, 20 3 60, மீதி 2 93 27. வேற ஏதாவது 11 அடிக்க முடியுமா? முடியாது. ஓகேண்ணா, அப்போ அதை அப்படியே வச்சுக்கலாம். சரியா? ஓகே. அப்போ இது ரெண்டு நம்ம பெருக்கிக்கலாமா? பெருக்கிட்டா என்ன கிடைக்கும்? 209 × 14. 9 36 6, மீதி 3 4 3 இருந்தாங்க 8. அடுத்து 9 0 2 6 12 2, மீதி 1 9 2. ஸோ இதை மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்குதுன்னா 2926 / 11 ஈக்குவல் டு x³ + 1/114. சரிதானே? ஓகே. இப்போ x³ மட்டும் வேணும். இந்த வேல்யூ வேணாம்லாம் இந்த சைடு நம்ம கொண்டு வந்துடலாம். சரிதானே? இந்த வேல்யூ இந்த சைடு கொண்டு வந்து ஆகும் மைனஸ் ஆயிடும். ஓகேவா? ஓகே. அப்போ இங்கே நான் எழுதுறேன் x³ அப்படியே வச்சுக்கிறேன். இந்த என்ன இருக்கு? 2926 / 11. இந்த வேல்யூ இந்த வேல்யூ இந்த கொஸ்டின் நமக்கு மைனஸ் ஆயிடும். -141. ஏன்னா அப்போ 141 11 பெருக்காகணும். 141 11 பெருக்குனா 141 11 1 4 1 1 4 1. ஸோ 1 5 5 1. சரிதானே? ஓகே. அப்போ இதை வச்சு இங்கே பெருக்கி மேலே கழிக்கணுமா? சரிதானே? அப்போ 2926 1551 நான் கழிக்கிறேன். ஸோ கழிச்சா 5 இங்கே 12 இங்கே 7000. சரிண்ணா? இங்கே 8 வரும். 8ல் 5 போச்சுன்னா 3, இங்கே 1. அப்போ இதை கழிச்சா x³ ஈக்குவல் டு 1375 / 11 அப்படின்னு கிடைக்கும். சரிதானே? ஓகே. வேற எதாவது அடிக்க முடியுமா நம்ம பார்த்துக்குவோம். சரிதானே? ஓகே. இது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 11 அடிக்கலாம். ஒரு 11 11, இதில் ஒரு 11 11, மீதி அளவு 2, இதில் 2 11 22, மீதி 5 5 11 55. அப்போ x³ என்ன கிடைக்குது? 125. அவங்க என்ன கேட்குறாங்க கொஸ்டின்ல? இந்த கேள்வி மார்க் என்ன, இந்த கொஸ்டின் மார்க் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ x³ 125னா x என்ன? 5 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரி, ஏன்னா கியூப்போட வேல்யூ தான் 125, எக்ஸ் மட்டும் தான் வேணும். அப்போ கியூப் எடுத்து என்ன கிடைக்கும்? 5 நம்மளுக்கு கிடைக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் இது அல்ஜிப்ரா ஃபங்க்ஷன்ல கொடுத்துறாங்க. ஏன்னா ஏபின்னு சொல்லி 2 வேரியபிள் கொடுத்துறாங்க. அப்போ ஏக்கு 1 பிக்கு 2 போட்டுக்கலாமா? கிளியரா? அப்போ ஏ என்ன பண்ணலாம்? 1 போகிறேன். 1 கியூப் அளவு 1 ப்ளஸ் 2 கியூப் அளவு 8 டிவைடட் பை 2 கியூப் அளவு சரி 1 கியூப். சரிதானா? சரி 1 ஸ்கொயர். ஏ வந்து என்னது 1 1 ப்ளஸ் 2 இன்ட்டு இது 1 இது 2. ஏன்னா ஏ வந்து 1ன்னு பி வந்து 2ன்னு வச்சுருந்தோம். 1 × 2 2 2 × 2 4 4 ப்ளஸ் பி ஸ்கொயர். பி வந்து என்னது 2. அப்போ 2 ஸ்கொயர் அளவு 4. அடுத்து என்னது இன்ட்டு. அடுத்து என்ன கொடுத்தாங்க? ஏ ஸ்கொயர் 1 ஸ்கொயர் அளவு 1 மைனஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அளவு 4 டிவைட் பை 1 மைனஸ் 2. கிளியர் தானே? 1 மைனஸ் 2 1 மைனஸ் 2. சரிதானே? இதை நம்ம சுருக்கலாமா? 8 + 1 9 டிவைட் பை இதை கூட்டின அளவு 9. சரியா? இன்ட்டு இது -3 -1. சரி, இப்போ அடிக்க அந்த அடிச்சலாம். இதுதான் அடிச்சலாம். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். மீதி கிடைக்கிறது என்ன? 3ன்னு கிடைக்கும். கிளியரா? அப்போ ஏவுக்கு 1 போட்டேன், பிக்கு 2 போட்டேன். என்ன வந்துச்சு? 3 வந்துச்சு. கிளியரா? அப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷனுக்கு ஏக்கு 1 பிக்கு 2 போட்டால் 3 வருதோ அது ஆன்சர். சரி, இதை நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்குறேன். ஏக்கு 1 போகிறேன். 1 ஸ்கொயர் அளவு 1 மைனஸ் ஏபி 1 × 2 எவ்வளவு? 2 ப்ளஸ் பி ஸ்கொயர் எவ்வளவு? 2 ஸ்கொயர் அளவு 4. இதை கூட்டினோம்னா எவ்வளோ கிடைக்கும்? இது வந்து -1 -1 4 போச்சுன்னா 3 + 3. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். ஓகேங்களா? இருந்தாலும் நீங்கள் மற்ற ஆப்ஷன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஆனால் இன்னொரு விஷயம், இங்கே சி ஆப்ஷன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. சரி, நமக்கு டவுட் வரும். உங்களுக்கு சி ஆப்ஷன்ல இந்த அதே மாதிரி கொடுத்தாங்க. ஏ + பி அப்படின்னு கொடுத்தாங்க. கிளியர்? அப்படிதான் உங்களுக்கு ஏ + பி அளவு இங்கே ஏக்கு 1 பிக்கு 2 போட்டோம்னா அது 3 தான் வருதா? 3 தான் வருங்களா? அப்படி 2 ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அது இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏக்கு 2ம் பிக்கு 1 போட்டுருங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு மிஸ்டேக் வராது. ஓகே, நான் பண்ணுறப்ப இந்த ப்ளஸ் மைனஸ்ல மாறி உங்களுக்கு வேற ஆன்சர் வரும். சரிங்களா? அந்த மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்தா அந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் 561 × 561 -31 × 31 டிவைட் பை 530. இது எப்படி இருக்கு? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். சரிண்ணா? ஏ ஸ்கொயர் இதே ஃபார்மேட்ல நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். அந்த ப்ரீவியஸ் சம்ஸ்லாம் பார்த்தோம்னா
ப்ரீவியஸ் வீடியோவில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி மாடலில் 2 3 4 சம் பார்த்துருப்போம். ஓகே, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்கு. சரிதானே? நான் தான் சொன்னேன், இங்கே நல்லா புரிஞ்சுக்கிட்டு கியூப்ல இருந்துச்சுன்னா, இது கியூப்ல இருந்துச்சுன்னா, இது வந்து ஸ்கொயர்ல இருக்கு. ஸ்கொயர்ல எல்லாமே கியூப்ல இருந்துச்சுன்னா பிளஸ்னா பிளஸ், இங்க பிளஸ்னா பிளஸ், இங்க மைனஸ்னா மைனஸ். ஓகேவா? இதே இது இங்க ஸ்கொயர்ல இருந்துச்சுன்னா பிளஸ்னா அதுக்கு ஆப்போசிட்டா மைனஸ். ஓகேங்களா? மைனஸ்னா ஆப்போசிட்டா பிளஸ், அப்படியே எடுத்துக்கோங்க. சரிதானே? நான் சொல்றது புரிஞ்சுதா? அப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? சரி, இது மைனஸ் தானே? கரெக்ட் தான், கரெக்ட் தான். சரியா? ஓகே. அப்போ என்ன ஆகுது? இது ஸ்கொயர்ல கொடுத்துருக்காங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ்ல கொடுத்துருக்காங்க. மைனஸ்ல என்ன பண்ணணும்? பிளஸ்ல நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ எதாவது பிளஸ் பண்ணணும்னா 561 பிளஸ் 31. ஓகேண்ணா? அப்போ கூட்டினா என்ன கிடைக்கும்? 592 அப்படின்னு கிடைக்கும். ஆன்சர் டி இஸ் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாடல் தான் பாருங்க. இங்க கொடுத்த மாடல் தான் அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க. சில போன சம்ல பார்த்தோமா இல்லையா? பார்த்தோமா இல்லைங்களா? இங்க மைனஸ்னா என்ன பண்ணுவோம்? மைனஸ்னா பிளஸ்ல எடுத்துக்கிற சொன்னேன். போன சம்ல அப்படித்தானே பார்த்தோம். மைனஸ்னா பிளஸ், பிளஸ்னா என்ன பண்ணுவோம்? மைனஸ் எடுத்துக்கணும். ஓகேனா? அப்போ இது பிளஸ்ல எடுத்துக்கணும். அப்போ 100 சரி 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 இது 171. சரி, கொஸ்டின் கேட்டா போன சம்ல என்ன பண்ணோம்? இரண்டுக்கு ஏ பிளஸ் பி. ஓகே 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 இது வந்து பார்த்தோன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ மைனஸ் பி தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஏ மைனஸ் பி கரெக்ட் தான். 592 ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி கரெக்ட். இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? ஓகே. ஏன்னா இது வந்து ஆன்சர் தப்பா தான் சொல்றாங்க. ஏன்னா நல்லா பாருங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மேட் இருக்கு. இங்க வந்து பார்த்தோன்னா ஏ பிளஸ் பி இருக்கு. சரிங்களா? புரியுது உங்களுக்கு? போன சம்ல இருக்கிற ஃபார்மேட் நான் சொல்றேன். நான் போன சம்ம காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. போன சம்ல இதுல வந்து ஏ பிளஸ் பி இருக்குங்களா? இது வந்து என்ன இருக்கு? இது ஏ பிளஸ் பி இருக்கு. ஓகேனா? ஏ பிளஸ் பி இருக்கு. அதுக்கு முன்னாடி சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதுக்கு முன்னாடி சம் அதே மாடல்ல இது ஏ மைனஸ் பி ஃபார்மேட் இருக்கு. இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இங்க கீழே பார்த்தோன்னா என்ன இருக்கு? ஏ மைனஸ் பி ஃபார்மேட்ல இருக்கு. சரிங்களா? அப்ப ஏ மைனஸ் பினா நம்ம என்ன எடுத்துக்கணும்? பிளஸ்ல எடுத்துக்கணும்னு நான் சொன்னேன். மைனஸ்ல என்ன பண்ணணும்? பிளஸ் எடுத்துக்கணும். கிளியர் தானே? ஓகே. இதே பிளஸ்ல இருந்துச்சுன்னா மைனஸ்ல எடுத்துக்கணும் நான் சொன்னேன். ஓகேண்ணா? இப்போ இந்த சம் பார்ப்போம். அதே ஃபார்மேட் தான் இங்க இருக்கு. இங்க பாருங்க, இது எப்படி இருக்கு? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ பிளஸ் பி. கிளியரா? புரிஞ்சுதா உங்களுக்கு? போன சம் எப்படி இருக்கு? ஏ ஸ்கொயர் இதான் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ பிளஸ் பி. சரியா? ஏ மைனஸ் பி. இப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோன்னா இங்க மைனஸ் இங்க பிளஸ். சரிண்ணா? மைனஸ்னா பிளஸ், பிளஸ்னா மைனஸ், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? கிளியரா? நான் மறுபடியும் நான் சொல்றேன், மைனஸ்னா என்னது? பிளஸ், பிளஸ்னா மைனஸ். ஓகேனா? இதுல ஏ மைனஸ் பி இருந்துச்சு. அப்பனா என்ன ஆன்சர்? வர ஆன்சர் ஏ பிளஸ் பி. அப்ப 561 பிளஸ் 31 எவ்வளவு? 592. இதுல எப்படி இருக்கு? ஏ பிளஸ் பி இருக்கு. ஓகேனா? ஏ பிளஸ் பி இருக்கு. அப்ப என்ன ஆன்சர்? மைனஸ்ல எடுத்துக்கணும். அப்போ 171 மைனஸ் 61. சரி, 69. ஓகேவா? அப்ப அது ரெண்டையும் கழிச்சா கிடைக்கும் 102 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? நான் மறுபடியும் சொல்றேன், இங்க கீழே கொடுத்தது பிளஸ்ல இருந்துச்சுன்னா மைனஸ், இதே இது கீழே மைனஸ் இருந்துச்சுன்னா பிளஸ். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, இது x 5 power x divided by 1 divided by 125 equal to 1. இப்போ find the value of x ங்கறாங்க. சரியா? x ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 5x இந்த சைடு வச்சுக்கலாமா? இந்த 5x இந்த பக்கம் வச்சுட்டு 125 அந்த பக்கம் கொண்டு போனா என்ன ஆகும்? டிவைட்ல இருக்குது மல்டிப்ளை ஆகும். 1 into 125 தான் கிடைக்கும். இப்போ 5 power x is equal to 125. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ரெண்டு பக்கமும் பேஸை வந்து ஈக்குவல் பண்ண போறோம். இங்க 5 இருந்துச்சுன்னா இங்க 5ல மாத்திக்கணும். ஓகேனா? 5x is equal to 125 எப்படி எழுதலாம்? 5 கியூப் எழுதலாமா? ஓகேவா? அப்போ அடிமான சமம்னா என்னது? அடுக்கும் சமம். அப்போ x is equal to என்ன? 3. So answer D is correct. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த சம்.
இதை பாருங்க, வகுத்தல் பெருக்கல் எல்லாமே கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்தடுத்து வெளியே வரணும். ஓகேண்ணா, ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட் நான் க்ளோஸ் பண்றேன். இதை நம்ம அடிக்கிறத வச்சுக்கலாமா? 44 11 1 11 11 4 4 11 44 ஓரஞ்சு 5 4 5 25. இப்போ இது ஃபுல்லாமே என்ன கிடையாது 5/4 ஆயிடும். ஓகேண்ணா, அப்போ இங்க இது வந்து வெளியில இருக்கு 3/2. இதை வெளியே இருக்கிறத பெருக்கலாமா? ஏன்னா பெருக்கல் இருக்கு, ஆனால் இங்க வகுத்தல் இருக்கு. நான் வகுத்துட்டு நான் ஒன்று பெருக்கணும், அதான் மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேண்ணா, இப்போ 3/2 இன்ட்டு 11/5 வகுத்தல் இந்த ப்ராக்கெட்டோட வேல்யூ என்ன ஆச்சு 5/4 ஆயிடுச்சு. 5/4 ஆயிடுச்சு. ஓகே, அடுத்த என்ன இருக்கு? வகுத்தல் இருக்கு. அடுத்து வகுத்தல், அடுத்த என்ன இருக்கு? 33/50. சரிண்ணா, ஓகே. இப்போ நான் ஃபர்ஸ்ட் நம்ம டிவைட் பண்ணிட்டு தான் நான் அடுத்து நம்ம டிவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணிடுவோம். 3/2 இன்ட்டு 11/15. சரி, 11/5. கிளியரா? இதை நம்ம டிவைட வந்து என்ன பண்ணலாம்? தலையில போட்டா ஆகும் பெருக்கலாகுமா? தலையில போட்டா ஆகும் பெருக்கலாயிரும். ஆமா தானே? இப்போ 4/5 வேண்டுமா? சரிங்களா, புரியுது உங்களுக்கு? அடுத்து டிவைடட் பை 33/15. ஏன்னா இதை முடிச்சுட்டு அடுத்து டிவைட் பண்ணாதான் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஆன்சர். சம்டைம் மிஸ்டேக் பண்ணிடுறீங்க, அதனால தான் நான் சொல்றேன். சரிங்களா, ஓகே. இல்லைன்னா நீங்க தலையில மாத்திக்கோங்க, வேற எதுவும் தேவையில்லை. சரிங்களா, இல்லைன்னா இது பெருக்கல் எவ்வளவு 15 மேல வரும், 33 கீழே வந்துடும். சரிண்ணா, கிளியரா? இப்போ அடிக்கிறதா அடிச்சுக்கலாம். 1 11 11 இல்லை 3 11. இந்த 3க்கு 3 கேன்சல். ஓரன் 2 2 4 ஓரஞ்சு 5 35 15. வேற அடிக்க முடியாது. சரியா? வேற என்ன இருக்கு? அவ்வளோதான். சரி, அப்போ இங்கே 3 2 6 6/5 இருக்கும். வேற ஏதாவது அடிக்க முடியுமா? முடியாது. ஓகே, அப்போ 6ல இதை வந்து கலப்பு பின்னமா கொடுத்துறாங்க. நீங்க ஆன்சர் வந்து பார்த்தோன்னா கலப்பு பின்னத்தில் கொடுத்துறாங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் பின்னத்தில் கொடுத்துறாங்க. இங்கே 2/3 கொடுத்தாங்க. அப்போ எனக்கு ஆப்ஷன்ல 2/3 இல்லை. அப்போ இந்த கலப்பு பின்னத்துக்கு மாற்றி பார்ப்போம். சரி, அப்போ ஓரஞ்சு 5 இங்கேயும் ஓரஞ்சு 5 இருக்கு. மீதி எவ்வளோ 1. ஓகேண்ணா, அப்போ மீதியை மேலே போடுவோம், 5 கீழே போடுவோம், சைடில் நம்ம 1 போடுவோம். ஓகேண்ணா, அப்போ ஆன்சர் பார்த்தோன்னா 1/1/5. சரியா? ஓகே. எப்பவுமே பின்னத்தில் இருக்கும் பொழுது அதுல வகுத்தல் இருந்துச்சுன்னா நம்ம தலைகளா போட்டா என்ன ஆகும்? பெருக்கலாம் ஆயிடும். அதை மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் டெட் எக்ஸாம் கூட கேட்டாங்க. ரொம்ப நான் இது வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஏன்னா நானே இது இந்த மாதிரி கணக்குல நிறைய தடவை மிஸ்டேக் பண்ணிருப்பேன். ஸோ அதனால கொஞ்சம் கரெக்டா பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட், அடுத்ததான் டிவிஷன். ஓகேண்ணா, ஓகே. இந்த ப்ராக்கெட்டை நான் க்ளோஸ் பண்றேன். 6 + 6 12 18 24 24 வகுத்தல் 6. கிளியரா? ஓகேண்ணா, ஓகே. இதுல வந்து பார்த்தோம்னா நம்ம இதுல அதே மாதிரி ஆட் பண்ணிட்டு வகுத்துருவோம். எப்பவுமே என்னது வகுத்த பிறகுதான் நம்ம ஆட் பண்றது இதெல்லாம் பண்ணணும். கிளியரா? ஓகே. அப்போ 4 4 வகுத்தாலும் கிடைக்கும், இது அடுத்தாலும் கிடைக்கும், இது 1 ஆயிடும். சரிதா? கிளியர், புரிஞ்சுதா? அப்போ இதை கூட்டுறேன். 4 + 4 12 12 சரி 4 + 4 8 8 4 12 12 1 13. சரிங்களா? ஓகே. இப்போ 24 6ஆல வகுத்தா என்ன கிடைக்கும்? 1 6 4 24. அப்ப என்ன கிடைக்கும்? 4/13 கிடைக்கும். ஆன்சர் பார்த்தோன்னா என்னது? 4/13. சரிங்களா? நெக்ஸ்ட், சரிங்களா? ஓகே. அடுத்த கணக்குல நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பார்ப்போம். என்னன்னா அடுத்தடுத்த கணக்குகள் பார்த்தோம்னா அதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன்ஸ்ல நிறைய சம்ஸ், நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தடுத்த கிளாஸ் பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தோன்னா தேங்க்யூ ஸோ மச்.